ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலில் ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பிலீவ் இன் தி இம்பாசிபிள். ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒரு டாபிக் வந்துட்டு எனக்கு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு இந்த டாபிக் வந்து யூனிவர்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னாங்க. பட் எனக்கு அது சொல்கிறதுக்கான அது ரிலேட்டடாக ஒரு ரீடிங் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் செட் ஆகலை. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஐ திங்க் ரைட் டைம். யூனிவர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு இதை பண்ண சொல்லி எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு இந்த டாப்பிக்கை நான் எடுக்கிறேன். பிலீவ் இன் தி இம்பாசிபிள், ப்ளூ மூன். ஸோ இந்த கார்டை பார்க்குறப்ப உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம், அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்கு. உங்களுக்கு ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு இப்போ கரண்ட்லி வந்து ரொம்ப அப்படியே ஒரு ஹாட்னஸ், அதாவது ஒரு கோவங்கள், ஒரு ஃபயர் மாதிரி ஒரு டெம்பரேச்சர் இருக்குதா உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, உங்கள் லைஃப்லேயும் சரி, உங்களுக்குள்ளேயும் சரி. ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு கவலைகள், கூல் டவுனே ஆக மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டா போதும், அடுத்த பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ கரண்ட்லி ஒரு சில பேருக்கு எனர்ஜி இருக்கு. ஸோ அதனால இந்த கார்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கம்ப்ளீட்டான ஒரு கூல் டவுன் தெரியுதா? ஸோ உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் சில்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூனிவர்ஸ் ஒரு சர்ப்ரைசஸோட வராங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பிலீவ் இன் தி இம்பாசிபிள். நடக்கவே நடக்காது, அவ்வளோதான், எனக்குலாம் நிம்மதி எங்கே கிடைக்க போகுது, இது மாதிரி நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு, நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பாக வருது. ஸோ இந்த கார்டை பார்த்தீங்கன்னாவே ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு ஹோப் தெரியும். ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் டைமில் வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. See, Eight of Pentacles, Moon card. See, inge moon. Fine. Queen of Pentacles, Ten of Cups. Okay. Fine. See, இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் எனர்ஜி இப்படி தான் இருக்கலாம். அதாவது எந்த பாதையில் நான் போவேன் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் வந்து அதாவது லாங் டேர்ம் சொல்யூஷன் இல்லாமல் இருக்கு. ஒரு இன்ஸ்டன்டான ஒரு ஷார்ட் சொல்யூஷனுங்கிறது இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு எண்டு கார்டு இல்லாமல் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிரச்சனை, ஒரு ஃபியூ டேஸ்க்கு இல்லை ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அந்த பிரச்சனை அடங்கியிருக்கும் இல்லையா? மறுபடியும் திருப்பி ஏதோ ஒரு வழியில் அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் கண்டினியூவாகவே இருக்கு, அதுக்கு ஒரு எண்டு கார்டு இல்லாமல் இருக்கு. ஸோ சம்வேர் வந்துட்டு நீங்கள் ஒரு சப்கான்ஷியஸ்லி சரி, உங்களோட மைண்டும் சரி, ஹார்ட் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டாக இருக்கு. என்ன பண்ணுறது, எந்த பாதையில் போகிறது, திரும்புகிற பக்கம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எதிரியாக தான் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹிடன் எனிமீஸ் நிறையா இருக்காங்க. அதே மாதிரி ஓப்பனாகவே வந்து நீங்கள் வாழ்றது பிடிக்கலங்கிற மாதிரியும் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை பார்ட்டியில் ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பர்சன்ஸ் வந்து உங்களை பார்க்குற விதத்திலே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அவங்க எவ்வளோ ஜெலஸாக இருக்காங்க உங்களை பற்றி. உங்களால் வந்துட்டு அந்த ஒரு மொமெண்ட்டில் அந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் பர்சன்ஸை பார்க்கவும் முடியல. அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸை, அவங்களோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாமல் இருக்கலாம். ஸோ சம்வேர் வந்துட்டு அந்த பர்சன் ரிலேட்டடா இல்லை அந்த ஒரு சூழ்நிலை ரிலேட்டடா ஆன் ஸ்பாட் வந்துட்டு உங்களால் ரியாக்ட் பண்ண முடியல, ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக ஸ்டோர் ஆயிருக்கனால அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறீங்க.
உங்களுக்குள்ள ஹிடன் பயம், ஒரு ஆள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எதிர்காலத்தை நினைச்சு நடக்காத ஒரு விஷயத்த நடக்க போற மாதிரியே ஒரு பயங்கள் வச்சுட்டு இருக்கீங்க கரண்ட்லி. பட் ஸ்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு மொமெண்ட்ல இருக்கிறப்போ ஏதோ ஒரு சொல்யூஷன், ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் வந்துட்டு அந்த ஒரு மொமெண்ட்ல அந்த ஒரு எட்ஜ் ஆஃப் த ப்ராப்ளம் சொல்லுவோம்ல, அப்போ வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. பட் அந்த ஒரு சொல்யூஷன்ங்கிறது லாங் டேர்முக்கு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். பட் ஆனால் வந்து எல்லா சேஞ்சஸுமே வந்துடும். ஓகேங்களா? நீங்களே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான பர்சனாக மாறுவீங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்குமே வந்து டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ, பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கான ஒரு பெனிஃபிட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கு. சரி, ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக, இப்போ கரண்ட்லி நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்களா? டெஃபினட்டாக அது உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி ரிலேட்டடாக நிறைய ஒரு ப்ரெஷர், நிறைய ஒரு டென்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சால்வ் ஆகும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து இந்த ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்கலாம். அது நிறைய ரிக்ரெட் பண்ணுறீங்களா? ஃபேமிலி ரிலேட்டடாக நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், என்னால் முடியல இதுக்கு மேலே, ஃபேமிலி ஹாப்பினஸ்க்காக, சில்ட்ரன் ஹாப்பினஸ்க்காக. பட் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் வருவீங்க. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்களேன். உங்களோட லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குங்க. அதாவது ஒரு ஹெல்பிங் ஹேண்டுங்கிறது கிடைக்கும். இது வரைக்கும் வந்து உங்களோட லைஃப்பில் ஹெல்பிங் ஹேண்டுங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். பட் டெஃபினட்டாக வந்துட்டு அந்த ஹெல்பிங் ஹேண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக அப்சைட் டவுனாக மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எமோஷ்னலாக வந்து ரொம்ப 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 டுவெல் ஆக வேண்டாம். ஓகேங்களா? பிகாஸ் லுக் அட் த கார்டு, ஹாப்பினஸ்ங்கிறது இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செஞ்சீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்களோ, அது அத்தனையுமே உங்களுக்கும் சரி, உங்களோட ஜெனரேஷன்ஸ், உங்களோட சில்ட்ரன் எல்லாருக்குமே வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியலி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது சால்வ் ஆகும். ஓகே, பார்ப்போம். நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு நேச்சரோட அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. அண்ட் மதர் எர்த், வாட்டர், எர்த் எனர்ஜி, இது மாதிரி உங்களோட ஃபயர், வாட்டர், எர்த், ஏர், இந்த மாதிரி எலமெண்டல் விஷயங்களை நீங்கள் அதிகமாக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆல்சோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து உங்களோட எமோஷ்னல் விஷயங்களுக்கும் சரி, உங்கள் லைஃப்பில் இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரிலீஸ் கிடைக்கும். ஓகே, 2 of Wands. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. அதாவது இந்த 2 கார்டும் பாருங்களேன். யூ கேன் see the difference, right? இப்போ கரண்ட்லி வந்து நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது வரும். பட் ஆனால் வந்து இதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அதாவது இந்த மாதிரி நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் யாரையோ ஒருத்தவங்களை சென்ட் பண்ணுவாங்க உங்கள் லைஃப்பில். அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுறப்போ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா அந்த டைமில் மட்டும் வருவாங்க, வந்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஒரு ஃப்ரெண்டாக வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் யூனிவர்ஸ் அவங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அவங்க ஒரு பாசிங் கிளவுட், உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யூனிவர்ஸ் அனுப்பின ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில பேருக்கு நடந்திருக்கலாம். நீங்கள் தேவைப்படுறப்ப மட்டும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணால் கூட அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இது வந்து யூனிவர்ஸ் வந்து அந்த ஒரு டெம்பரவரி பர்சனை உங்களுக்கு அனுப்பிச்சது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா யூனிவர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஃபுல் பண்ணுங்கள்.
யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்க தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது எமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க தான் மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு வந்துட்டு யூஆர் வெரி மச் கேப்பபிள். நிறைய அன்லிமிட்டடான பொட்டென்ஷியல்ஸ் இருக்குங்க. நீங்க ஆக்சுவலி ஒரு லயன் எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்குதான். சி, பட் ஆனா வந்து அதை நீங்க வெளிக்கொண்டு வராம இருக்கீங்க. அதுக்கான காரணங்கள் வந்து ஆள் மனசுக்குள்ளார ரொம்ப ரொம்ப வலிகள், பெயின் அண்ட் நிறைய ஒரு சேடான மெமரிஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் லயன் எனர்ஜியை வெளியே கொண்டு வர முடியாம இருக்கு. பட் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக முடியும். அது கொஞ்சம் வந்து உங்களோட எமோஷன்ஸை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. பிகாஸ் எமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது ஈஸியா சேஞ்ச் ஆயிடுவாங்க. ரொம்ப சாஃப்ட் பர்சனாக இருந்துட்டு டக்குன்னு ரூடாக மாறிடுவாங்க. பட் ஒரு சில பர்சன்ஸ்க்கு வந்துட்டு அந்த எமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிலே ஆகும், ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறிட்டீங்க அப்படின்னா nobody can stop you. ஓகேங்களா? அண்ட் உங்கள் லாங் டேர்ம் பிளான் ஆக்சுவலி வந்துட்டு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் வரும். நீங்கள் நினைக்காத விஷயங்கள், நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வருவேன், உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன விஷயங்களை மனசில் எடுத்துக்கிட்டு ஒருத்தவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கான ஒரு லாங் டேர்ம் கோலுன்னு ஒன்று இருக்கும்ல. ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேரோட பக்கெட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட விஷ் லிஸ்ட்டை சொல்கிறேன், நிறைய ஆசைகள் இருக்கும். நீங்கள் சின்ன வயசுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும், பாசிட்டிவான ஆசைகள் இருக்கும். பட் இப்போ உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். பிகாஸ் நீங்க ஆக்சுவலி பாசிட்டிவான ஒரு பர்சன் தான். நல்ல பாசிட்டிவ் வியூ, எதிர்காலத்தை பத்தி, ஃபியூச்சரை பத்தி பாசிட்டிவா வச்சிருந்த ஒரு பர்சன் தான். பட் இப்போ உங்களோட மைண்ட் செட் இப்போ இப்படி இருக்கிறனால எல்லாமே வந்து ஹைட் ஆயிருக்கு. நான் ஏன் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் வந்துட்டு இது பண்ணுங்கன்னு சொல்றேன். கம்ப்ளீட் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் இது வந்து தேவை. ஏன் அது சொல்றேன் அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா மாறும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு ஈவினிங் சாமி கும்பிட்றப்ப விளக்கு ஏற்றிட்டு பக்தி பருத்திட்டு ஒரு உங்களுக்கு பிடிச்ச சாமி பாட்டு உள்ள மந்திரங்களோ அதை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வர 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 உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வெளி வரும். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு மாறணும் அப்படின்னு நம்பணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து உங்களுக்குள்ள இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி எல்லா நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே இந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு தான் அதிக பவர் இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் உங்களோட எல்லா பாசிட்டிவான விஷயங்களையும் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ட்ராவல் போகிறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாசிபிள், கண்டிப்பாக பாசிபிள். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ கான்டாக்ட்ஸ் வந்து கிடைக்குங்க. லாங் ட்ரிப், லாங் ட்ராவல் கண்டிப்பாக பாசிபிள். ஓகே, இதில் ஓகே. ஸோ இப்போ கரண்ட்லி எனக்கு இந்த கார்டை பார்க்குறப்போ ஒரு சில பேர் ரொம்ப போர்டாக இருக்கீங்களா? எனக்கு அப்படி தான் தெரியுது. அதாவது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட் இருக்கலாம், ரொம்ப போராக இருக்கலாம். பட் ஆனால் உங்களோட சூழ்நிலை ஆக்சுவலி நல்ல பாசிட்டிவாக மாறும். நீங்கள் வந்து அதை பற்றி கவலையே பட வேணாம், சரிங்களா? அதாவது இப்போ உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லாமல் இருக்கலாம். உங்களோட கெரியர் வைஸ்லையும் சரி, ஒரு ஜாபா பிஸ்னஸை எது ரிலேட்டடாகவுமே ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால வந்து உங்களோட லைஃப்லேயே போர் அடிச்சுட்டே இருக்கலாம், எதுவுமே ஒரு அப்கிரேட் ஆகாமல் இருக்கா, அதாவது அடுத்த கட்டத்துக்கு நகராமல் இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப், நீங்களுமே ஒரு சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல் கரண்ட்லி இருக்கலாம். பட் ஆனால் எல்லாமே வந்து மாறும், ஓகேங்களா? நம்பிக்கையோடு இருங்க. இப்படியே வந்து உங்கள் லைஃப் போயிடாதுன்னு சொல்கிறாங்க.
இல்லை, அதாவது ஒரு சில பேர் உங்கள் லைஃப்பில் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு தான் சொல்கிறீங்களே தவிர நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஸோ அதை நினச்சி நீங்கள் ஏன் வந்து கிரேட்ஃபுல்னஸ் ஓட இருக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் இல்லை, அது கிடைக்கல, அது நடக்கலை, இந்த விஷயங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே தவிர நிறைய விஷயங்கள்ல இருந்து யூனிவர்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்காமலே உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம், கிடைச்சிருக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஏன் வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்குள்ளார ஒரு நிறைய குழப்பங்கள், ரொம்ப போர்டாக இருக்கீங்க அண்ட் எதிர்காலம் நினச்சி பயங்கர குழப்பங்கள், நிறைய டவுட் இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸே உங்களுக்கு வருது, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, உங்களுக்கு கெரியர் வைஸ் சரி ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்துட்டு நிறைய யோசிக்கிறீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் போர்டாக இருக்கீங்கன்னு நான் சொன்னேன்ல, உங்களோட எனர்ஜி லோவாக இருக்கு அண்ட் வந்து உங்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் நிறைய இன்டர்வியூஸாக இருக்கட்டும், நிறைய ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஃபுல் பேஷன் ஃபுல் இன்ட்ரெஸ்டோடு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் போட்டிருப்பீங்க. பட் ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி வந்து கம்ப்ளீட் லோ ஆயிருக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு புதுசாக யாராவது ஏதாவது ஆஃபர் பண்ணாலோ இல்லை ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வந்தாலுமே உங்களுக்கு டவுட் வரும், இதுவும் அதே மாதிரி பழசு மாதிரியே உங்களை விட்டு போயிடுமோ, அந்த மாதிரியான ஒரு டவுட் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய ஒரு புது வாய்ப்புகளும் சரி, புது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி உங்களை விட்டு விலகி வைக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும், முன்னாடி நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, அப்புறம் நீங்கள் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறத்துலேருந்து எந்த ஆஃபர்ஸுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் எனக்கு ஆஃபர்ஸ் வேணும்னு நினைக்கிறப்போ எந்த ஆஃபர்ஸும் வந்திருக்காது. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணனால யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ வந்து பிலீவ் இன் தி இம்பாசிபிள்னு வந்திருக்குல்ல, ஒரு சர்ப்ரைஸை வந்து நான் கொண்டு வரேன். இனிமேல் வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு டக்குன்னு நோன்னு சொல்லாமல் உங்களோட கட் ஃபீலிங் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அதே மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவுமே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட எனர்ஜி லோ இருக்கிறதுனால உங்களோட வாய்ப்புகளும் சரி, நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுமே சரி, கொஞ்சம் வந்து தப்பாக எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் பண விஷயமா ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் பாசிபிள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? உங்களோட இது வரைக்கும் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க லைஃப்பில் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு தேவையில்லாத செலவுகள் நிறைய வந்திருக்கலாம். அதாவது நீங்கள் ஏதாவது பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த பணம் வந்து எந்த காரணத்துக்காக நீங்கள் வாங்கினீங்களோ அதை தாண்டி தேவையில்லாத எக்ஸ்பென்சஸுமே ஆகிருக்கும். பட் ஆனால் இனிமேல் வந்துட்டு அப்படி இருக்காது. ஓகேங்களா? சம்வேர் வந்து உங்களோட கட் ஃபீலிங் உங்களை ஸ்ட்ராங்காக கைட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கட் ஃபீலிங் என்ன சொல்லுதோ அதை வந்து கேளுங்க, கம்ப்ளீட்டாக வந்து நம்புங்க. ஸோ இது நான் சொன்ன பார்த்தீங்களா, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், உடனே வந்து ரியாக்ட் பண்ண வேண்டாம், ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சுட்டு உங்களுக்கு அது செட் ஆகுமா, அது வருமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு போனதுக்கான காரணங்கள் குயிக் ரெஸ்பான்ஸ், குயிக் ரியாக்ஷன். அது இனி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப போர்டம் உங்களுக்கு இருக்கு கரண்ட்லி. ஓகே, நோ ப்ராப்ளம். சி, யூனிவர்ஸ் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணாதீங்க, இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்களை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை சேஞ்சஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்தந்த விஷயங்கள்ல தான் மாற்றங்கள் வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்க. அதாவது உங்கள் பார்ட்னரை புரிய வைக்கிறதுக்கு, உங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருக்கீங்க. ஒரு சிவ பேர் வந்து கிவ் அப்பே பண்ணியிருப்பீங்க, என்னால் இதுக்கு மேலே வந்து புரிய வைக்க முடியாது,
அப்படின்னு. பட் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். உங்களோட பார்ட்னர் வந்து உங்களை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் பண்ண சாக்ரிஃபைசஸை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. உங்களோட பார்ட்னருக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. பிகாஸ் வந்து அவங்க வந்து உங்களோட வேல்யூவை வந்து ஆக்சுவலி புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து சப்போஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பிரேக்கப் ஆகிருக்கலாம், இல்லை டைவோர்ஸ் அந்த மாதிரி ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களோட எக்ஸ் பார்ட்னர், ஐ திங்க் வந்து ஒரு சில பேருக்கு உங்களோட எக்ஸ் பார்ட்னர் வந்து ரிக்ரெட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியலனாலுமே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்க கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவாங்க. உங்களை வந்து விட்டது, அதாவது உங்களை புரிஞ்சுக்காம உங்களை வந்து அவங்க லைஃப்பில் இருந்து அவங்க விட்டதுக்கு கண்டிப்பாக வந்து ரிக்ரெட் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து நீங்களுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன், டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் வந்து வாழ்வீங்க. அதாவது அவங்க கூட இருந்தப்போ நீங்கள் எப்படி ஒரு லைஃப்பில் எப்படி ஒரு பர்சனாக இருந்தீங்களோ அதை விட கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பர்சனாக நீங்கள் வந்து இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட சில்ட்ரன், ஐ திங்க் ஒரு சில பேருக்கு உங்களோட சில்ட்ரன் நினைச்சு ரொம்ப கவலைகள் இருக்கா? பிகாஸ் வந்து உங்களோட சில்ட்ரன் கிட்ட நீங்க ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்க மாதிரி இருக்கு. நீங்க செய்யற நல்ல விஷயங்கள், நல்ல அன்பு காட்டுறது எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. மேபி ஒரு சில பேருக்கு உங்களுக்கும் உங்க சில்ட்ரனுக்குமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போயிட்டே இருக்கலாம். அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு சால்வ் ஆகுங்க. ஓகேங்களா? அவங்க கண்டிப்பா வந்து உங்களோட நீங்க செய்யற விஷயங்களுக்கு கிரேட்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் ஒன் சைட் லவ், அதாவது யார் மேலேயாவது க்ரஷ், ஒன் சைட் லவ்ல இருந்தீங்க அப்படின்னா எஸ், அந்த பர்சன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. ஐ திங்க் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வருது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு க்ரஷ், யார் மேலேயாவது க்ரஷ்ல இருக்கீங்க, லவ் பண்ணுறீங்க ஒன் சைடு அப்படின்னா உங்களோட கட் ஃபீலிங் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. உங்களோட தைரியத்தை வளர்த்துக்கிட்டு என்ன பதில் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாசிட்டிவான மைண்ட் செட்லேயே போய் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, உங்களுக்கான டைமிங் வந்துட்டு நல்லா வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் உங்களோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்போ கரெக்டான டைமிங்கில் பண்ணுங்க நீங்களும். பிகாஸ் உங்களோட எனர்ஜி ஹையாக பாசிட்டிவாக இருக்கிறீங்கள அந்த மைண்ட் செட்டில் போய் பண்ணணும். என்ன பதில் வரும், நம்ம இப்படி சொன்னால் இது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு 10 லிமிட்டிங் பிலீவ்ஸை வச்சுட்டு போயிட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண வேண்டாம். அப்போ வந்து உங்களுக்கு ஆன்சருமே மிக்ஸ்டாக தான் வரும். ஓகே? ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே வந்துட்டு நீங்கள் இருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கார்ட்ஸ் நல்லா இருக்குங்க. எனக்கு கார்ட்ஸ் எல்லா இதுலேயுமே வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஒரு சில சேஞ்சஸை மட்டும் யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்காக பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து எந்தெந்த இடத்துல யூனிவர்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். பிகாஸ் நான் வந்து இப்போ ஒரு சில சேஞ்சஸ் யூனிவர்ஸ் சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து வருது, அதில் தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. Okay, so thank you so much. That's all for the today reading. Stay blessed. And என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.